சொல்லி பாருங்க ப்ளவுஸ் பீஸுக்கும் வந்து ஜோவல் ஒர்க் வந்திருக்கு, நல்லா இருக்கு. அப்ப எங்களுக்கு $150 பதக்கம். பாருங்க பாருங்க எந்த மணி கூட அப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனா என்ன பிடிச்சிட்டு என்னடா நான் கருப்பு இல்லாம ஸ்மார்ட் வாட்ச் யுவர் ஸ்போர்ட்ஸ் பார்ட்னர். பாருங்க அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் ஜோவேல். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இப்ப நாங்களும் வந்து சேர்ச்சிக்கு போயிட்டு வெயிலும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு வெயில் என்ன வெயில் சொன்னாலே வளமையா ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு போயிட்டு வரைக்குள்ள வெயிலுக்குள்ள வருவோம். ஆனா இப்ப நாங்க 8:30 8 மணிக்கு சேர்ச்சிக்கு போகவே வெயில் கொளுத்து. 6 மணி 6:30 வெயில் வர வலிக்குது. வெயில்னு சொன்னாலே பயங்கர வெயில், சரியான வெயில். சரி, அப்படியே பாத்தீங்கன்னா என்ன முன்னுக்கு ஒரு பேக் கொண்டு இருக்குன்னு நினைப்பீங்க. வடிவான பேக். அப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் வந்து எங்களுக்கு கிடைச்சான ஒரு பரிசு பொதி என்று சொல்லலாம். எதிர்பார்க்காமல் கிடைத்த, அதாவது நாங்க போன இடத்துல எங்களுக்கு திடீரென்று கிடைச்ச ஒரு பரிசு தானே. நினைக்கவே இல்லை எங்களுக்கு கிடைக்கும் சொல்லி திடீரென்று ஒரு கோல் ஒன்று வந்தது. அப்ப நாங்களும் போன இடத்துல எங்களுக்கு உண்மையில அது கிடைச்சதே பெரிய விஷயம். அது எங்க இருந்து வந்தது, யார் தந்தன்னு சொல்லி நாங்க கடைசியில பாப்போம். இப்ப எங்களுக்கு தந்ததை நாங்களும் பார்க்காமலுக்கு உங்களுக்கு காட்டத்தானே வேணும். எங்களுக்கு கிடைச்சான ஒரு கிஃப்ட் நாங்க கட்டாயம் வந்து உங்களுக்கு காட்டத்தான் வேணும். அப்ப நாங்க இதுக்குள்ள போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நாங்க பாப்போம். ஆனா உண்மையிலே ரோசாயினிக்கு தான் அடிச்சது அதிர்ஷ்டம் சொல்லலாம். ரோசாயினிக்கு தான் ஒரே சிரிப்பா இருந்தது. சிரிப்பு ஒரு பக்கம், ரோசாயினிக்கு உண்மையிலே சந்தோஷம். ஆள் எதிர்பார்க்கவே இல்லை, தனக்கு தான் கிடைக்கும் சொல்லி, எனக்கு இப்படி கிடைக்கும் சொல்லி ஆளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்ப சரி, பாப்போம் என்ன மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்போம். உஷாரா நிக்குது பாருங்க, தனக்கு நிறைய கிடைச்சோன்னா நல்ல ஒரு சந்தோஷத்துல நிக்குதா. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இதுல இருக்கிற பாப்போம். முதலாவதே பாருங்க, நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வடிவான ஒரு சாரி. என்ன நல்ல ஒரு கலர் பாருங்க. இது வந்து அப்படியே பேக்கோட வந்திருக்குது. அப்ப நாங்க இதை வெளியில எடுத்து பாப்போம். ஆனா கட்டுனா இப்படி வடிவா இப்படி டிசைன் இந்த மாடல்லாம் சாரி அதான் அப்படியே கட்டி அப்படியே வந்து இப்படித்தானே இருக்கு. கலரும் சும்மா அந்த மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு உண்மையா இந்த கலர் வந்து நல்லா பிடிக்குமா? நல்ல சாரி பாருங்க. சாரிய தொட்டு பாருங்க, எல்லாம் இந்த எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்ல ஒரு சாஃப்டான ஒரு சாரி. அதோட சும்மா நல்லா பாவிக்க கூடிய துணி. இந்த இப்படி துணியில இப்படி இருக்கும்னு தான் நான் நல்லா இருக்குல்ல பாருங்க. நைலோன் மாதிரி இருக்குமென்னு அந்த சிலிக்கன் இல்லாம நல்ல ஒரு உடம்புல கட்டினாலும் வந்து எங்களுக்கு வந்து அந்த கட்டி இருக்கிறதா தெரியாது, நல்ல ஒரு சாஃப்டா இருக்கும். அப்படியான சாரி தான் வந்து இதுலயும் இருக்கேன். நான் உண்மையா இந்த சாரிய சொல்ல போனா எனக்கு இந்த சாரி உண்மையா நல்லா பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து பிடிச்ச கலர், எனக்கு இந்த கலர் வந்து நல்லா பிடிக்கும். இது மற்ற மரூன் கலர் நல்ல கரையை பாத்தீங்கன்னா நல்ல போர்டர் கரை வந்திருக்குது. ப்ளவுஸ் பீஸ் என்ன மாதிரி ப்ளவுஸ் பீஸ் இருக்குது. ப்ளவுஸ் பீஸ் இந்த கலர்ல வரும், இந்த ஒரு பட்டர் கலர்ல வரும். இந்த ஃபுல்லுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு பாருங்க அப்படி அங்கே பாருங்க. ப்ளவுஸ் பீஸுக்கும் வந்து ஜோவல் ஒர்க் வந்திருக்கு. நார்மலா இல்லாமலுக்கு இல்லாம பாருங்க, ப்ளவுஸ் பீஸுக்கும் வந்து ஒர்க் வந்திருக்குது. கழுத்துக்கு எல்லாம் ஒர்க் வந்திருக்கு. இது வந்து முக்காகை வச்சு தைக்க நல்லா இருக்கும். உண்மையாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் காட்டுவேன். சுவரா முக்காகை வச்சு தைச்சா ரோசாயோட வடிவு இன்னும் எடுத்து காட்டும். சும்மாவே இல்ல, எனக்கு உண்மையா நல்லா ஒரு பிடிச்ச ஒரு கலர். அங்க சாரி கட்டுறா அப்படித்தான் இருக்கு. என்ன வடிவா இருக்கு. அதோட பாருங்க நல்ல கலர். கலர் நல்ல துணி. இப்ப ரோசாயனி சொன்ன மாதிரி சும்மா காட்டுனா நல்லா இருக்கு. குழையாம அப்படியே என்ன இருக்குன்றத நாங்க பாப்போம். ஆனா நல்ல ஒரு பேக்ல வந்திருக்கேன். நல்ல ஒரு பேக்ல வந்திருக்குது. சரி, அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சாரி. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இதுலயும் பாருங்க, இதுவும் வந்து நல்ல ஒரு ஸ்டேஜ் துணி. என்ன இது நல்லது ஸ்டேஜ் துணி பாருங்க. இது வந்து ஃபினாஃபார்ம். ஃபினாஃபார்ம் தானே இப்ப வந்து ஃபேஷன். அங்க பாருங்க ஃபினாஃபார்ம் நல்ல ஸ்டேஜ் துணி, நல்ல வடிவா இருக்கும் போட. நல்ல மாடலா இருக்குல்ல, மாடலா இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து பின்னுக்கு வந்து வெட்டும் இருக்குது. பின்னுக்கு
இந்த வெட்டு தான் கொஞ்சம் ஆவலம் பெருசா போன மாதிரி இருக்கு. அது வந்து அது முடல். ஆனா நான் எவ்வளவு வெட்டுக்கண்டு போட மாட்டேன், கொஞ்சம் ஓப்பனா வந்து குறைச்சு போடுவேன். இதோட டிஷர்ட் போட்டு போடலாமா? இது வந்து இந்த ஃபினோம் பாத்தீங்கன்னு சொன்னா கருப்பு டிஷர்ட் உள்ளுக போட்டுட்டு போட வடிவா இருக்கும். அப்ப இதுவும் வந்து நல்ல ஒரு துணியும் நல்லா இருக்கு. என்ன ஃபினோம் நான் போடல தானே, இன்னும் நீ போடுவேன். இதுலயும் வந்து இந்த கலர்லயும் டிஷர்ட் இருந்தா சூப்பரா இருக்கும். என்ன ஆனா இருக்கு தானே இந்த கலர்ல, எல்லா கலரும் செக் கலர்ல எல்லாத்துலயுமே டிஷர்ட். ஆனா அது கருப்பு போடத்தான் வடிவா இருக்கும். உங்களுக்கு டிஷர்ட் போட கருப்பு. என்ன கருப்பு ஏன் வெள்ளை போட்டா வடிவு இருக்கு? விரும்பினா போடாத, நான் கருப்பு தான் போடுவேன். கருப்பு இருக்கிற வடியா, கருப்பு இருக்கிற வடியா கருப்பா போடுங்க. என்ன கலர் இருந்தாலும் போடுங்க. சரி, அவங்கள பாத்தீங்கன்னு சொன்னால் இது மேல ஒரு டிஷர்ட் துணி மாதிரியே நல்ல இது. இது வந்து ஃபுல் ஸ்கர்ட். ஃபுல் பாவாடை பாத்தீங்களா, சைடுல ஓப்பனா பாத்தீங்களா? என்னப்பா இது ஓப்பன் இப்படி இருக்கு? ஆனா அங்க கூடுதலா அங்க எல்லாமே அப்படித்தான். நாங்க இதுல ஓப்பனை குறைச்சிட்டு எங்களுக்கு வாவலத்துக்கு மடிச்சிட்டு போடலாம். என்ன இல்லாட்டி ஓப்பன் காணாட்டி இன்னும் கொஞ்சம் வட்டி விடலாம். அந்த சைனிமே இல்ல காணாட்டி வட்டி விடலாம். இல்ல அந்த சைஸ் அதெல்லாம் மடிச்சு கிடக்குதுல நல்லா இருக்கு. ஆனா கூடுதலா வழியில எப்படித்தானே போடுவோம், அதெல்லாம் கூடுதலா அப்படி வந்திருக்கு. இந்த ஸ்கர்ட்டும் வந்து வெள்ளை டிஷர்ட் போடலாம், கருப்பு டிஷர்ட் போடலாம். என்ன நல்லா இருக்கும். இது ஓப்பன் என்ன மாதிரி சின்ன ஆக்கலாமா? சின்ன ஆக்கலாம் தானே, குறைக்கலாம். குறைக்கலாம். மட்டும் இந்த ஸ்கர்ட் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு மெட்டீரியல் துணி. என்ன நல்லா இருக்கு, நல்லா பாவிக்கும், நல்ல ஈர துணி பாவிக்கும். ஃபுல் பாவாடை நம்ம எதுவும் அப்ப நல்லா இருக்கு. இந்த ஸ்கர்ட்டும் வந்து எல்லாமே நல்ல ஒரு ஃபேஷனா தான் வந்து செலக்ட் பண்ணி எங்களுக்கு மாக வந்து தந்திருக்கீங்க. ஏன்னா முகத்துல தெரியுது பாருங்க. சரி, அப்படியே எங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் வந்து கவுன் பாருங்க. கவுன் இதுவும் வந்து கவுன். என்ன மாடல் கவுன். அதோட கையும் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு விசிறிக்காய். ஏன்னா கையிலேயே அந்த 2 அடுக்கு வந்திருக்குது. இதுவும் வந்து நல்ல ஒரு வடிவான கவுன் உண்டு. ஆனா இதெல்லாம் வெண்ட சைஸுக்கு கரெக்டா இருக்கு. என்ன நேற்று கொண்டு போட்டு பார்த்தா சரியா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. அளவு நல்ல அளவா இருந்தது எனக்கு. இதுவும் அந்த பாவிக்கக்கூடிய துணி பாருங்க, ஸ்டெச் துணி மாதிரி. ஆனா அந்த ஸ்டெச் துணிகள் வந்து உண்மையாவே நல்லா பாவிக்கும், வளராது, அப்படியே இருக்கும் கலர்களும். இப்ப இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கவுன் நல்லா இருக்கு. அளவுக்கு ஏற்ற மாதிரியே எடுத்து கொண்டு வந்துருக்கேன். அளவு தான் கேட்டதோ இல்லாட்டி இல்ல ஒண்ணுமே கேட்கல, தெரியாது தானே. என்னட்ட ஒன்றுமே கேட்கவே இல்ல. என்ன உடுப்பு வேணும், என்ன கலர், அது இதுன்னு என்ன ஒன்றுமே கேட்கவே இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி எனக்கு திடீரென்று ஒரு கிஃப்ட் ஆனு சொல்லுவேன். எல்லாமே ரொசானி தான் வந்து ஒன்று. நான் சொன்னேன் பாருங்க அதிர்ஷ்டம். இது என்ன? இது வந்து ஜீன்ஸ். என்ன ஜீன்ஸ், பெரிய கால் ஜீன்ஸ். இல்ல இது வந்து பெரிய காலம் இன்னொரு அளவான இதுதான். கீழே வந்து லாஸ்டிக் வந்திருக்கு, சுருக்கு வச்ச ஜீன்ஸ். இங்க அலைஞ்சி இருக்கு, பாக்கெட் இருக்குது இல்ல இருக்கா? நீங்க போனுகளும் வைக்கக்கூடிய மாதிரி, காசுகள் வைக்கக்கூடிய பாக்கெட்டும் வச்சிருக்கேன். 2 பாக்கெட்டும் கிடக்கு, வடிவா இருக்கு. நல்லா இருக்கு. இது ஜீன்ஸ் போடுற ஆள் தானே, பரவாயில்ல, போடலாம். நல்ல சாஃப்டான துணி. கீழே சுருக்கு வச்சிருக்காங்க. மாடல் வடிவா இருக்கு. மாடல் இதுல வந்த உடுப்பு எல்லாமே நல்ல ஒரு மாடல் உடுப்பு தான். சூப்பரா இருக்கு. நல்ல ப்ளூ கலர். நீங்க போட மாட்டீங்களா? நான் வேண்டி போடுறது அழகா லேடிஸ் போடுறதுதான், நீங்க போடக்கூடாது. அப்ப இதுக்கு என்ன டிஷர்ட்டுகள் போடலாம்? இதுக்கும் வெள்ளை கருப்பு அதுகள் போடலாம், கொமனா போடலாம். இதுக்கும் வந்து டார்க் நீலம் தானே, அப்ப கருப்பு மாதிரி எல்லாமே போடலாம். கூட வெள்ளை அதுகள் போடலாம், வடிவா இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஜீன்ஸ் தானே. அளவுக்கு தான் சரியா எடுத்திருக்கணும். அப்ப இங்க அடுத்ததும் பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் வந்து கவுன். கவுனா? இது அந்த மெட்ட துணி மாதிரி, சாரி துணி. இதுவும் வந்து நல்லா பாவிக்கும். இது நல்லா பாவிக்கும், நல்லா பாவிக்கக்கூடிய துணி. நல்லா இருக்கு. என்ன இதுவும் அளவு தானே, சுருக்கு கை வந்தது. கொஞ்சம் முடுப்பால கொஞ்சம் மடிக்க வேண்டி வரும். பட்டிகிட்டி ஒன்றும் இல்ல, ஒன்றும் இல்ல, அப்படியே போட வேண்டிய. பாத்தீங்களா, இது இல்லாத கலர் உண்டு. இது நான் போடையில நல்ல கலர். இதுவும் ரோசானிக்கு இந்த மாதிரி சித்திரை வருஷம் சித்திரை வருஷத்துக்கு உடுப்பு வந்துட்டோம். வந்துட்டோம். மடுக்கிற இல்ல நான் வந்துட்டு
அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து சாரி, இது மடுத்த சாரி. சாரியா? ஓ, இங்க பாருங்க, இது வந்து பிளவுஸ் பீஸ் வந்திருக்கு பாருங்க, ரொம்ப பிளெயின் கலர்ல, ஒரு நல்ல ஒரு மரூன் கலர்ல வந்திருக்கு. நல்ல கலர், இதண்டாலே எனக்கு பிடிக்கும் தான். அப்ப இது வந்து பிளவுஸ் பீஸ் அப்படிங்க. இத நல்ல துணியா இந்த சாரிய பாருங்க, ஒயிட் கலரா, நல்ல பூ டிசைன். இது துணியும் பூ டிசைன், ஆனா துணியும் வந்து வித்தியாசமான ஒரு துணியா இருக்கு. என்ன பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி தான் கீழே வரும் நினைக்கிறேன். என்ன நல்ல கொடி பூ. அப்ப இந்த பூ கேட்ட மாதிரி தான் அந்த இதுவும் வந்திருக்கு, பிளவுஸ் கலரும் வந்திருக்கு. ஆனா நல்லா இருக்குமில்ல இந்த இதுக்கு இப்படி போட்டு. ஸ்கூலுக்கு அடிக்கடி சாரியை தானே காட்டிட்டு, ஆனா ஸ்கூலுக்கு கட்டலாம், மீட்டிங் கண்டாலும் சரி, அங்கால வேற எதுவும் ஃபங்க்ஷன் கண்டாலும் சரி, ப்ரோக்ராம் கண்டாலும் எல்லாத்துக்கும் சாரி தான். சாரி தான். சாரி முதல் மாதிரி எல்லாம் டொப்புகள் அதில் போட்டு போன மாதிரி ஸ்கூலுக்கு போயிடலாது. நர்சரியில ஓகே, ஆனா நீ ஸ்கூலுக்கு என்னண்டாலுமே சாரியோட சாரியோட போகணும். இன்னொரு விஷயம் கேட்கறனாலும் மாதிரியோட மீட் பண்றாங்க, சாரி இல்லாம ஒருத்தரும் போகவே இல்லாது. அப்ப கட்டாயம் வந்து சாரி வந்து எனக்கு அவசியம். சோ அதுக்கேற்ற மாதிரியே எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி நார்மல் சாரியா வந்திருக்குது. நல்லா இருக்கு, டிசைனா இருக்கு. ஆனா சாரி துணி வந்து நல்ல வித்தியாசமா இருக்கு. ஆரம்பத்துல இருக்கு, என்னன்னு சொல்ற, அந்த நல்ல துணியா தான் இருக்கும். நல்லா இருக்கு இது. உங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இது என்ன காட்டோட இருக்குது. இது ஒரு உடைச்சு பார்க்கணும். என்ன இது அஞ்சு வேறுங்க அப்படி இதோட உடைக்கையில இது என்ன டொப்பா உடைச்சு பாப்போம். என்ன உடைக்கிறது எல்லாம் பேக்கிங்கோட அப்படி இருக்கு. கிளிக்கட்டா இதுதான் கலட்டினா சரி. நல்ல ஒரு டார்க் நீலமா நொட்டோட்டி, அதாலதான் கலட்ட எல்லாம் பத்தி எங்கட அவசரத்துக்கு கலட்டே இல்லாது. அப்படியே இந்த படம் போட்டுருக்கு, ஜீன்ஸோட அப்படியே போடுறது போல செட்டா வந்திருக்கு. இதே ஜீன்ஸும் அதே கலர் டி-ஷர்ட்டுமா. சரி, அப்ப விடிச்சு பாப்போம் முருக்கா. ஓ வடிவா இருக்கேனே, நல்ல ஒரு சொப்டான துணியோ இல்லைன்னு சூப்பரா. இதெல்லாம் அழகா வருந்தானே, அழகா இருந்தானே பின்ன நல்லா இருக்கேனே, நல்ல சூப்பரா இருக்கு. அதுவும் வந்து நல்ல ஒரு முக்காக்கை என்ன நல்லா இருக்கு. அப்ப இது பாத்தீங்கன்னா மேல் போற டி-ஷர்ட் என்ன கொலர் மாடல்ல வந்திருக்குது. நல்லா இருக்கு. என்ன போட்டா அப்படி படத்துல இருக்கிற மாதிரி இருக்குமா? ஆனா என்ன ரொசாண்டி ஏதோ ரொசானியோட கதைச்சு ரொசானியோட அளவை கேட்ட மாதிரி இல்ல எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதானே எங்களை பாக்குறது தானே வீடியோல. நல்லா இருக்கு. இது ஒண்ணும் அடிக்க தேவையில்ல, ஒடிக்கி எப்படியே லூசா தான் இது போடுறது. மாடலே அப்படித்தான் பாருங்க, நல்லா இருக்கு. பெருசா போடல, அப்படியே போடலாம், செட்டா போடலாமே. வடிவா இருக்கு. இதுவும் நான் பிடிச்சிருக்கு நல்லா. ரொசானி தான் ஜீன்ஸ் எல்லாம் உள்ளுக்க காட்டெல்லாம் வச்சிருக்கேன். அப்ப இதெல்லாம் நல்லா இருக்கு. நல்ல துணியும் சாஃப்டா இருக்கு, சாஃப்ட் இந்த வக்கைக்கு நல்லா. அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பிஸ்கெட் என்ன அப்படியே பாக்ஸோட வந்திருக்குது நினைக்கிறேன். இங்கே இறங்குதான் உள்ள பிஸ்கெட் போல 1 2 3 4 5 பிஸ்கெட் உள்ளுக்க இருக்குமே. அப்ப இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா ரிஹானாக்காக பிஸ்கெட் பாக்ஸும் வந்திருக்கேன். பிஸ்கெட் மட்டும் இல்ல, சாக்லேட் எல்லாம் வந்தது. நேற்று இரவு தான் எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கையில கிடைச்சது. அப்ப சாக்லேட் வந்து தெரியும் தானே, சின்னாக்கள் விட மாட்டேன். அப்ப சாக்லேட் சின்னாக்களும் முடியல, நாங்களும் முடியல. எங்க சாக்லேட் எல்லாருமே எடுத்து சாப்பிட்டாச்சு. அப்ப கொண்டு வந்த சாக்லேட் எல்லாமே நேற்றே சரி. நேற்றே எடுத்து சாப்பிட்டுட்டோம். ஆனா உண்மையிலே சாக்லேட்டும் கொஞ்சம் கொண்டு இருந்தீங்கன்னா நல்ல டேஸ்டா இருந்தது. நல்ல டேஸ்டா, வெளிநாட்டு சாக்லேட் சொன்னா சொல்லி ஆகணும், சூப்பரா இருந்தது. அப்ப பிஸ்கெட் தான் இப்பதான் இருக்கு, பிஸ்கெட் தான் உடைக்க. இதே கேட்டதை நான் குடுக்கல, எல்லாரும் நேற்று சாக்லேட் சாப்பிட குடுக்கல குடைப்பட்டு. அப்ப இது என்னன்னா அந்த சாக்லேட்டை சாப்பிட்டாலே பசிக்குது இல்ல, வயிறு இந்த வயிறு ஃபுல் ஆயிரும். அதான் ஆக்கள் இதை சாப்பிடல, பிஸ்கெட் சாப்பிடல. அதுதான் அப்படி இருந்து ஜெரோமி கேட்டதை தர சொல்லி நான் தான் குடுக்கல, நாளை குடைப்போம். நீ உடைப்பினும் சாப்பிட மாட்டேன்னு. பிஸ்கெட் வந்து பாருங்க இங்க எல்லாம் சுமார் இதெல்லாம் வருது பேப்பர்ல, அந்த பொலித்தீன்ல அது இல்ல. ஆனா இப்படி டின்லயும் இருக்குதானே, ஆனா இங்க இது கொஞ்சம் வித்தியாசமா உங்களுக்கு அந்த டிசைனுகள் அப்படி என்று சொல்லி கூடுதலா அந்த டின்ல வர பிஸ்கெட்டுகள் வந்து கொஞ்சம் நல்ல விலை கூட இருக்கும். அதுவும் எங்களுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்கணும், அதுக்கும் நன்றி.
உம் வேற என்ன இருக்கோ? இருக்கு, இன்னும் இருக்கு. இது வந்து என்னது பாருங்க, இது வந்து ஸ்மார்ட் வாட்ச் யுவர் ஸ்போர்ட்ஸ் பார்ட்னர். பாருங்க, இது வந்து ஜோவேலுக்காக கொண்டு வந்தது என்ன. பாருங்க அது என்னன்னு சொல்லி நீங்க ஓபன் பண்ணி ஸ்மார்ட் பார்க்கணும். வாட்ச். அதனால போன்ல கனெக்ட் பண்றதுன்னு சொன்னேன்னா போன்ல கனெக்ட் பண்ணி கோலர் வந்து அதில் பார்க்கக்கூடிய மாதிரி. போன் வந்து இந்த நாங்க அடிக்கிற போச்சுக்கு அந்த போன் வந்து கனெக்ட் ஆகுமா? கனெக்ட் ஆகும். நாங்க போன்லயே அதை விரும்பினா அதுலயும் கதைக்கலாம்னு சொன்னதானே. அதுல ஒரு சிஸ்டம் தான் இது. சிஸ்டம் QR எல்லாம் அப்படி செய்யறேன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கணும். அது எப்படி ஆக்டிவேட் ஆகுறேன் மாதிரி அதுல ஒரு வருஷம் ஒரண்டி காட்டம் கொடுத்துருக்கீங்கன்னா எங்களுக்கு எதுவும் பிள்ளைன்னு சொன்னா நாங்க டிக்கெட் போட்டு அங்க போகலாம். போய் ஒரண்டியை எடுக்கலாம். ஒரண்டியை கொடுத்து புது மணி கொடு வேண்டலாம். பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே ஆன மணி கொடுதான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்ப நீ போட்டு எல்லாம் செட் பண்ணணும். இதெல்லாம் செட் பண்ணி பார்த்து செய்யணும். என்ன போன்ல QR எல்லாம் கேக்குது போறாங்க. அது செய்யணும். செய்யல இது. இதான் அந்த வார சார்ஜரும் வந்ததல்ல. சார்ஜரும் வந்தது. சார்ஜரும் இருக்கு. எதிர்பார்க்கையில கொண்டாந்துருக்கணும். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கும். மணிக்கூட மெனேட் இருக்கான இப்படியான மணிக்கூடுகள் இல்ல தான். அதான் இது வந்து நல்ல ஒரு வித்தியாசமாவும் இருக்கு. நாங்க இந்த மணிக்கூடலே கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதுல ஸ்பீக்கர் எல்லாமே இருக்கு அதுல. அப்ப நல்ல ஒரு மணிக்கூடு. அப்ப உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ? ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிக்காம இருக்குமா என்ன? பின்ன பொதுவான கலராவே எடுத்திருக்கணும். நல்ல ஒரு கலர் எடுத்திருக்கணும். பொதுவா கட்டக்கூடிய மாதிரி ஏன்னா அதனால பெட்லோக்கு மட்டும் வந்திருக்கு. இப்ப இதுல இதெல்லாம் பார்த்தேன் செட் பண்ணணும். என்ன செட் பண்ணல இனி தரக்கா போட்டு மணி கொடுக்கு போனுக்கு கனெக்ட் பண்ணணும். சரி, நல்ல விஷயம். சரி, அடுத்ததான் பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது வந்து பாருங்க, இது வந்து எனக்கு வந்த வாட்ச். இது பாருங்க இப்படி பாக்ஸுக்கு வந்திருக்கேன். ருசாயினிக்கா மணி கூட கட்டுறதோ? நான் கட்டுறேன் தானே. மணி கூட கட்டா வெளியில போவாது. பாருங்க எந்த மணி கூட அப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனா என்ன பிடிச்சிட்டு என்னடா கருப்பு இல்லாம கலர் வந்துருக்குங்க. லேடிஸா கட்டக்கூடிய மாதிரியே இருக்கு. கட்டக்கூடிய மாதிரியே நல்ல ஒரு கலர். பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனா இதுவும் பெரிய டிஸ்பிளே தான். இதுவும் பெரிய டிஸ்பிளே. மற்ற ஒரு பர்பிள் கலர்ல கொஞ்சம் டார்க் கலர் மாதிரி உள்ளுக்கு வந்து கருப்பு கலர் வந்தது. பாருங்களா சார்ஜர் எல்லாம் வந்துருக்கு. என்ன சார்ஜ் போடணும். என்ன கேபிள் எல்லாம் வந்துருக்குது. பாருங்க மணி கூட நல்ல கலரா. இதுவும் அந்த கூட மாதிரி தானே போன் கனெக்ஷன் பண்ணிடுறது. இதுவும் அந்த சார்ஜர் எல்லாம் ஒரே மாதிரி. அந்த கலர் தான் வித்தியாசம். கலர் தான் வித்தியாசம். ஆனா இதை விட இந்த கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கு. சரியா, ஆனா கூட வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு டிஸ்பிளே. நல்லா இருக்கு. எனக்கு தந்ததா நல்லா. சரியா, எனக்கு இது பிடிச்சிருக்கு. கலர்ல வந்தபடியா நல்லா இருக்கு. என்ன அப்ப இதுவும் வந்து நல்ல ஒரு வடிவான வாட்ச். பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன நல்லா இருக்கு. என்ன ஸ்மார்ட் வாட்ச் அதுக்கு நல்ல ஒரு பெட்ல கொண்டு கொடுத்துருக்கீங்கன்னா நல்லா பார்த்து செய்ய சொல்லி நிறைய கிடக்கு எல்லாமே. இல்ல அப்பெல்லாம் நீங்க செய்வீங்களா? கடையில கொடுக்கணுமா? செய்யலாமே. கனெக்ட் பண்றது தானே. ஆனா உண்மையாவே உங்களுக்கே தெரியும், இல்ல வந்த பொருட்கள் முழுக்கவே உண்மையாவே நல்ல ஒரு பிரயோசனமானதையும் நாங்கள் வந்து விரும்பி பாவிக்க கூடியதுமாகவே எங்களுக்காக நீங்க எடுத்திருக்கிறீங்க. உண்மையா நல்ல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு வந்து. இப்படி வந்து எங்களுக்கு வந்து யாரும் வந்து இப்படி வந்ததும் இல்ல. நாங்கள் இது இப்படி இதெல்லாம் உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். என்ன வாட்சும் இல்ல உண்மையாவே. சும்மா நார்மலா கட்டுறதுதான் இப்படியான இதெல்லாம் இந்த சிஸ்டத்துல எல்லாம் இல்ல. உண்மையா எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம். எங்களை நீங்க ஞாபகப்படுத்தி அந்த ஒரு என்ன சொல்றது அவையில் வந்து சொல்ல போனா உண்மையாவே ஒரு திடீரென்று சொல்லித்தான் அது ஒரு இன்னொரு அவசரமா வந்தது. அப்ப அந்த ஒரு அவசரத்திலயும் வந்து எங்களை நினைச்சு எங்களை ஞாபகப்படுத்தி நீங்க இவ்வளத்தையும் எங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னா உண்மையா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே. அது உங்களோட வீடியோ பார்த்து எங்களை நேசிச்ச ஒரு உறவு தான் வந்து எங்களுக்காக வந்து வாங்கிட்டு வந்தது. பாத்தீங்கன்னா பாருங்க, உண்மையிலே அவள் வரைக்குள்ள திடீரெண்டு வரைக்குள்ள எங்களையும் ஞாபகப்படுத்தி இதெல்லாம் ரொசானி கொடுக்கணும்னு சொல்லி ரொசானிக்கு எடுத்து கொண்டு வந்து மற்ற ரொசானிக்கு மணிக்கூட எடுக்காமலுக்கு எனக்கும் ஒரு மணிக்கூட எடுத்துட்டு வந்து எனக்கும் எடுத்துட்டு வந்து உண்மையில அந்த மணிக்கூடம் இல்ல நான் பண்ணணும் நம்ம கிடைச்ச கிஃப்டா கிடைச்சதே பெரிய ஒரு சந்தோஷம். அப்ப இன்னொரு பர்சன் இருக்கு கடைசியா. பர்ஸா பாப்போம். காசு வச்சு பர்ஸ் கிடையாது. ஒரு வெயிட்டா இருக்கு. வெயிட் என்ன இது? வெயிட் பதக்கம். பாருங்கோ பாத்தீங்களா, எனக்கு வந்து மிகவும் வந்து தேவையான ஒரு பொருள்.
பாத்தீங்களா ரோசானிக்கு பவுன் எல்லாம் வச்சிருக்கீங்க. பாத்தீங்களா அம்மா என்ன எத்தனை ஒரு ஒரு சூப்பர் 15 பவுன் வருமோ? 10 பவுன் வரும். 10 பவுன் வரும். உண்மையிலே பாக்க போட்டா அப்படி இருக்குன்றீங்க வேறங்க ஃபங்க்ஷனுக்கு போடலாம். போடலாமா? போட்டு பாப்போமா? போகுதோ? போகுதா? இப்படியே நான் போட்டு கொண்டு போக வேண்டிய ஒரு அடி மண்டே இல்ல பின்பக்கத்தால. சரி இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதுதான் நல்லா இருக்கு. உண்மையா வெட்டிங்குக்கோ சரி சாமத்திட்டுக்கோ சரி போட்டுட்டு போகணும். இறக்கமா தான் போடுறது. இறக்கமா தான் போடுறது. ஆனா இப்ப சாரி விடுத்தேக்கா கூடுதலா வந்து இப்ப எல்லாரும் இப்படித்தான் போடிங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. இங்க எடுக்கிறேன்னு சொன்னாலே இது பெருமதி வந்து வேற இதா இருக்கு. சரியான விலையா இருக்கும். இதுதான் கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு எடுத்து கொண்டு வந்திருக்கீங்கன்னா உண்மையா எவ்வளவு யோசிச்சு எனக்கா எடுத்துட்டு கொண்டு வந்தீங்க. நானே அப்படி எடுக்க மாட்டேன், நீங்க அப்படி செய்திருக்கிறீங்க. சூப்பரா இருக்கும். அவ்வளவு பிரியம் போல பாசம் உண்மையா நல்ல பாசம். திடீரென்று இப்படி யாருமே செய்ய மாட்டேன். ரோசானில ஒரு அன்போண்டு இருக்கிறபடியா ரோசானியை விட்டு கொடுக்காமலுக்கு எடுத்துட்டு வந்து கலாட்டுவாங்க. நாங்க இதை வந்து நல்ல ஒரு வெயிட்டாவும் இருக்காது. நல்லா இருக்கு. மொத்தம் நல்லா இருக்கு. மற்ற பாருங்க அந்த கீழே வந்து அந்த பெண்டை நம்ம அந்த பதக்கம் மாதிரி நல்லா இருக்கு. நல்ல வெயிட் ஆகும் இருக்கு. இத வைங்க. இப்ப நீ அதோட ரோசானி கட்டாயம் என்ன காரணம்னு சொன்னா ரோசானிட்ட இருந்த சண்டை வலிக்கிட்டா அது ரோசானி என்னோட சண்டை வலிக்க வலிக்கிட்டு அதே மறந்து ஞாபகப்படுத்துவான்னு என்னன்னு சொன்னா ஏற்கனவே ரோசானில தாலி கொடிகளி நாங்க எல்லாம் கிடந்தது. நான் சும்மா அந்த கனடா போறதுக்காக கொஞ்சம் இந்த விசிட் விசால வந்தபடியா கனடா போறதுக்காக கிடந்த அவளை நகையும் கொண்டே வித்ததான் மிச்சம். கடைசியா நானும் போன வாடியில நகையில எல்லாம் அழிஞ்சதுதான் மிச்சம். ரோசானிக்கு தாலி கொடி இல்லைன்றபடியா இப்படியான இதுகள் எல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. என்ன நல்லா இருக்கு. நான் நல்ல ஒரு இதா இருக்கு. ஆனா லேஸ்ல இதான்டா அது என்ன பழுதா நல்லா இருக்கு. இதே என்ன நினைக்கிறீங்க? சுருண்டு போயிருக்கு பாத்தீங்களா? ரைட் பாருங்க. இது அந்த நெல்ல அந்த நெல்ல கொஞ்சம் குண்டு வச்சு என்ன கொடி. இது வந்து கொடிதான். இது என்ன கரையா நிக்கிறதோ? இது வந்து போடக வந்து இங்க கரையா நிக்கும். இது நடுவுல அப்படியே போடுறது நீளமா இருக்கு. என்ன நல்லா இருக்கு. என்ன சூப்பரா இருக்கு. சரி பரவாயில்ல ரோசானிக்கு. நல்லா இருக்கு. என்ன இப்படி இப்படி நேர நிக்கும் பார்த்தா இல்ல நேர இல்ல. இது வந்து குண்டு வந்து இப்படி சைட் கரையா நிக்கும். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. உண்மையிலே தாலி கொடி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். என்ன சொன்னதுக்குள்ள வந்து செயினும் நல்ல பிரயோசனமான ஒரு கொடியும் வந்து எங்களுக்காக வேண்டி அனுப்பியிருக்கா. சரியோ? பட் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இது ஒன்று இருக்குது. என்னது சொல்லுங்க. அதுதான் இன்னும் நல்ல ஒரு குவாலிட்டி. ஆனா சொல்ல போனா அந்த இதை வந்து நான் இன்றைக்கு தான் பாத்துருக்கிறேன். நேராவே உண்மை நாங்களே பார்த்தது. சரி அப்ப என்ன காட்டட்டா? காட்டுங்க பாப்பா. பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கனடா டாலர். என்ன கனடியன் டாலர் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி $100. அப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னா $100. என்ன $100. ஆனா இந்த எங்கட காசை விட அந்த கனடியன் காசு வந்து அந்த மெழுகு மாதிரி இருக்கு. என்ன ஒரு நாளைக்கு மழையில நனைஞ்சாலும் காசு எடுத்து பாய்க்கக்கூடிய போட்டு பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. 2 நாள் அந்த பொழுத்தின் மாதிரி இருக்கு. பாருங்க நான் இன்றைக்கு தான் பாத்துருக்கிறேன் நேர. நல்லா இருக்கு. காசுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். பேப்பர் தானே சும்மா நனைஞ்சா கூடிய அவ்வளவு தான். இதுண்டாலும் சும்மா நனைஞ்சா சும்மா உதறி போட்டு கடையில உடுக்கலாம். அப்ப இந்த $100 வந்து அது எனக்கு தந்தது. அப்படியா? என்ன அப்ப உங்களுக்கு தந்தா என்ன செய்ய போறீங்க? என்ன மாத்த மாட்டேன் வச்சிருப்பேன். அப்படியே ஞாபகமா வச்சிருப்பேன். ஆனா இந்த பாருங்க நடுவுல வந்து அந்த ஒரு கண்ணாடி மாதிரியும் விட்டு இருக்கேன். என்ன காரணம்னு சொன்னா சில காசுகள் வந்து அந்த ஒட்டி கொண்டு வந்தா கூடி குடுக்கைக்குள்ள ஒட்டி கொண்டு வந்தாலும் தெரியாது. அந்த இடவழியில இருக்கிறபடியா சில காசு ஒட்டி இருந்தாலும் அந்த பின்ன காசு இருக்குன்னு சொல்லி தெரியும், கண்டுபிடிக்கலாமா. அதுதான் நடுவுல அந்த கண்ணாடி மாதிரி இடம் வச்சுக்கணும். ஆனா உண்மையிலே எங்கட காசு இதுக்கு அவ்வளவு வித்தியாசமா அந்த மெழுகு பேப்பர் மாதிரி தான் இருக்கு. கசங்காது அந்த காசு. தண்ணியில நனைஞ்சாலும் இந்த கனடியன் சின்னமும் போட்டு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? $100.
$100 இங்க மாத்தினா கிட்டத்தட்ட எவ்வளவு வருமானது ஒரு நாளைக்கு ரேட்டுகள் போய் கொண்டிருக்கும். நாங்களும் மாத்தைக்குள்ள ஒரு நல்ல ரேட்டா பார்த்து தான் நாங்களும் மாத்தணும். உங்களுக்கு யோசனை மேல கொண்டு தானே. சரி $100 சந்தோஷம் சந்தோஷம். இது வந்து எனக்காக தந்தது. தராது தர மாட்டேன். உங்களுக்கும் ஒன்று தந்தது வேறங்க. உங்களோட வந்து கலர் வித்தியாசமா கிடாக்கு. என்ன அது வந்து பட்டர் கலர், இது வந்து ஒரு லைட்டான ஒரு மரம் கலர் அடிக்குது. இது வந்து $50. என்ன $50 இது பாருங்க. இது வந்து நல்லா வாசப்பாக்க நல்லா இருக்கு. இது வந்து ஜோவலுக்காக கொடுக்கப்பட்டது. இது $50 இதுலயே வந்து இடவழி இருக்கு. எல்லா காசுக்குமே அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நாங்க இப்ப 100-50 தான் பாத்துருக்கோம். அதுல பாக்கவே விளங்குதான் எல்லாத்துலயும் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி. அப்ப இது வந்து $50. இது நல்ல வடிவா சின்ன மடிச்சிருக்கேன். காசை பார்க்கவே ஆசையா இருக்கு. நல்லா இருக்கு. அப்ப எங்களுக்கு $150 எங்களுக்கு கிடைச்சது. $150 கிடைச்சிருக்கு. திடீரென்று போன இடத்துல வந்து எங்களுக்கு இப்படி கிடைச்சது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா உண்மையிலேயே நாங்கள் என்ன சொல்றேன்னு தெரியாம இருக்கு. சொல்ல வார்த்தை இல்ல. அப்ப உண்மையா அதை பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு நினைப்பீங்க, என்னடா இவ்வளவு காய்ச்சி கொண்டிருக்கிறோம், நீங்க யாரு என்ன மாதிரியோன்னு சொல்றீங்க, காசுலயே கண்டிருப்பீங்க எந்த இடம்னு சொல்லி. எங்களுக்கு வந்து கிடைச்சது வந்து உண்மையாவே கனடால இருக்கிற எங்களுடைய ஆண்டி, அதாவது எங்களுடைய லீலா ஆண்டி தான் வந்து இவ்வளத்தையும் வந்து எங்களுக்காக பார்த்து அதுவும் வந்து அவசரமாக வாங்கி கொண்டு வந்த பொருட்களை அவசரமாக வாங்கினாலும் வந்து எங்களுக்காக பிரயோசனமானதான் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. ஆனா இது எங்களுக்கு அவசரமா வாங்கின மாதிரி தெரியல. எங்களுக்கு தேடி எடுத்த மாதிரி ரொசானியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கடையா போய் எடுத்த மாதிரி. உண்மையாதான் அவசரம் எடுத்தோம்னா சின்ன பெருசெல்லாம் மல்லிட்டு வந்திருப்பேன். ஆனா இதெல்லாம் எல்லாமே உண்மையில நல்ல கலரும் நல்ல சைஸுகள், உடுப்புகளும் அதோட பாவிக்கக்கூடிய சாரிகள் எல்லாமே நல்லா இருக்கு. நல்ல எனக்கு சாரியும் வந்து நல்லா பிடிச்சிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு காட்டக்கூடிய மாதிரி எனக்கு ஒரு பிரயோசனமாவும் இருக்கேன். இப்ப 2 சாரி வந்திருக்கு. 2 சாரி வந்திருக்கோம். 2 சாரி. இனி சாரி தானே தேவைப்படும். அதுதான். அப்ப உண்மையா எனக்கு எல்லா உடுப்பும் வந்து பிடிச்சிருக்கு. அந்த உடுப்பும் தந்ததும் எங்களுக்கு காணான்னு சொல்லி அவன் $100 காசும் வந்து $150 காசும் வந்து எங்களுக்காக தந்திருந்தவே. உண்மையில நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க கூப்பிட்டபடியா நாங்கள் போனாங்க. ஆனா இப்படி எல்லாம் எங்களுக்கு உடுப்புகள் இந்த காசெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு துளி கூடி நாங்க நினைச்சு பார்க்கல. திடீரென்று கொண்டு வந்து ரொசானி இந்தாங்கோ, இதை நீங்க வச்சிருக்கோன்னு சொல்லி, தம்பி இந்தாங்க உங்களையும் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, நீங்களும் நல்லா கதைக்கிறீங்க தம்பி. அப்ப என்னோட பர்த்டே எல்லாம் கேட்டவா, நீங்கள் எத்தனை நம்பர் அப்படி என்று சொல்லி எல்லாம் வந்து ஆண்டி கேட்டினா. அப்ப நான் சொல்ல அவையிலும் சொன்னா தானும் அதே நம்பர் தான் அப்படின்னு சொல்லிருந்தா. அந்த லீலா ஆண்டியும் வந்து 28ஆம் தேதி தான் நான் வாங்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா ஜோவேலுக்கும் வந்து 28ஆம் தேதி. அப்ப தானும் முதலாம் நம்பர் தானா சொல்லி சொன்னேன். இப்ப சொல்லியிருந்தேன் என்னோட கூடி போன்ல கதை கேட்டு சொன்னா, உங்களோட ஹஸ்பண்ட் வந்து உண்மையா நல்லவர், எனக்கு பிடிச்சிருக்கு, நல்ல ஒரு தம்பி என்று சொல்லி அந்த ஆண்டி வந்து என்னோட போன்ல கதை கேட்கவும் சொல்லியிருந்தா. அதே மாதிரி போன இடத்துலயும் வந்து அப்படித்தான் வந்து சொன்னவன். நல்லா இருந்தபடியே தானே ரொசானியும் எல்லாத்தையும் சொல்லி ஆகும். உண்மையிலே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சதுன்னு நாங்க எதிர்பார்க்க உண்மையா நான் இப்படி ஒரு கொஞ்சம் நினைச்சு பார்க்கவே இல்ல. அப்படி எங்களுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லி அது வந்து ஒரு அவசரம். நான் நினைக்கல. என்னதுக்காண்டி சொல்றேன்னு சொன்னா, அவையில் வந்தது வந்து உண்மையான ரீசன் வந்து ஒரு திடீரென்று தான் அந்த அவையிலும் வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து அது என்ன விஷயம் சொல்ல இல்லாது. அப்ப அதனால வந்து அவ திடீரென்று வந்த சூழ்நிலையை வந்து எங்களுக்காக வந்து உலகம் வந்து வாங்கிட்டு வந்தவேன். உண்மையிலே நாங்க மறுபடியும் அந்த ஆண்டிக்கு நாங்க நன்றியை தெரிவிச்சு கொள்றோம். எப்பவுமே வந்து மறக்கவும் மாட்டோம். வந்து எங்களுக்கு உண்மையா வந்து நல்ல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு வந்து நீங்க தந்ததே. அதோட இவ்வளவு நாளா நாங்கள் யூடியூப் திறந்தும் எங்களுக்கு ஒரு நாளும் கூட இப்படி வெளிநாட்டு காசுகள், அதாவது டாலர் ஒன்றுமே நாங்கள் பார்த்தது கையில கிடைச்சது இல்ல முதல். அப்ப எங்களுக்கு இதுதான் உண்மையிலே எங்களுக்கு 150 ஒரு பெரிய டாலர் எங்களுக்கு கையில கிடைச்சிருக்குன்னு சொல்ற ஒரு முதல் வீடியோவா இருக்கும். எங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்மையில. $150 மாத்திரம் கிட்டத்தட்ட எவ்வளவு போகும்ன்றே தெரியல. கூடுற நேரம் தான் நாங்களும் மாத்தணும். அநியாயமா ஆக கூடாது. டேட்டுகளை பார்த்துருக்கோம், மாத்தணும். எல்லாத்தையும் நான் இப்படியே மாத்தாம வச்சிருக்க போறேன். மாத்தினா செலவழிஞ்சு அப்படியே பேசுக்கு வச்சு விட்டா கிடக்கும். அப்படி சொல்ற மாத்தாம இருக்கேலுமா பத்திய சிச்சுவேஷன் பொருளாதாரங்களுக்கு கட்டாயம் மாத்தான் வேணுமே. சரி, உண்மையாவே எங்களுக்கும் வந்து நல்ல ஒரு சந்தோஷம். மறுபடியும் வந்து நாங்க அந்த ஆண்டிக்கு வந்து நன்றி சொல்றோம். இதெல்லாம் நீங்க எங்களுக்காக செய்ததுக்கு. இந்த வாழ்க்கையிலே மறக்க இல்லாத சம்பவம் சொல்லலாம். கண்டிப்பா. பின்ன சரி, இப்ப நாங்களும் மித்தோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம்.
எங்களோட வீடியோ பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம். பாய்.